லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்தியதாக எழுந்த புகாரில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப் ஆகிய 3 பேருக்கும் மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதாவது FDA நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு விமல் ஏலக்காய் விளம்பரத்தில் இந்த 3 நடிகர்களும் நடித்திருந்தனர். விமல் என்ற பிராண்ட் பெயர் பான் மசாலாவுடன் சந்தையில் பரவலாக தொடர்பு படுத்தப்படுவதால் ஏலக்காய் விளம்பரமும் பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதாக இருக்கிறதா என்ற கேள்வியை மகாராஷ்டிரா FDA எழுப்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் பான் மசாலா தொடர்பான சில பொருட்களுக்கு தடை இருப்பதால் இந்த விளம்பரம் நுகர்வோரை தவறாக வழிநடத்தக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனால் விமல் ஏலக்காய் உண்மையில் தனிப்பட்ட பொருளா அல்லது பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை விளக்கும்படி நடிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரத்தில் தங்களது பங்கு என்ன, நிறுவனத்துடன் என்ன மாதிரியான ஒப்பந்தம் செய்யப்பட்டது, எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது, விளம்பரத்தை தயாரித்த நிறுவனம் யார், விளம்பரத்தில் நடிப்பதற்கு முன்பு என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டனர் என்பது போன்ற விவரங்களையும் FDA கேட்டுள்ளது. அந்த விளம்பரம் ஒளிபரப்பப்பட்ட டிவி சேனல்கள், சமூக வலைதளங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்கள் குறித்த விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி கூறப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரத்தில் பங்கேற்பதை உடனடியாக நிறுத்தவும், தங்களது சமூக வலைதள பக்கங்களில் உள்ள விளம்பர பதிவுகளை அகற்றவும் FDA உத்தரவிட்டுள்ளது. நோட்டீஸ் கிடைத்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கம் அளிக்கவில்லை என்றாலோ, அளிக்கும் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றாலோ சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என FDA எச்சரித்துள்ளது. தவறாக வழிநடத்தும் உணவு விளம்பரங்களை வெளியிடுவதற்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும். மேலும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தவறான விளம்பரத்தில் நடித்த பிரபலங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும், மீண்டும் தவறு நடந்தால் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க வாய்ப்புள்ளது. அதோடு குறிப்பிட்ட காலத்திற்கு விளம்பரங்களில் பொருட்களை ஆதரிப்பதற்கும் தடை விதிக்க முடியும். எனவே ஷாருக் கான், அஜய் தேவ்கன் மற்றும் டைகர் ஷெராப் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். இதற்கான பதில் அடுத்த கட்ட விசாரணையில் தெரியவரும்.